பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த 3 தொண்டர்கள் நேற்று நள்ளிரவில் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பாமக தொண்டர்களை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் மற்றும் வன்னியர் சங்க பொறுப்பாளர் திரு சிங்காரவேல் அவர்கள் சந்தித்து தற்போது வெளிவந்திருக்கின்றனர். அவர்களிடம் பேசும். வணக்கம். வணக்கம். இந்த கைது எதற்காக நடந்தது? உள்ள போனீங்க, என்ன சொன்னாங்க? கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி மறைந்த மாவீரன் அவர்களின் பிறந்தலை முன்னிட்டு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களால் கட்டப்பட்டுள்ள மணிமண்டபத்திற்கு மாலை அணிவித்துவிட்டு அவருடைய அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அந்த 3 பசங்களும் அங்க நேரில் சென்றிருக்கிறாங்க. அங்க சென்றிருக்கும் போது திமுகவோட அமைச்சர் வந்திருக்கிறாங்க. அப்போ 10.5 இடஒதுக்கீடு தர மறுக்கின்ற திமுகவே அப்படின்னு சொல்லி இவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி கோஷம் பண்ணிருக்காங்க. இதனை அறிந்த அமைச்சர் அவர்கள் கோபமிட்டு நடந்த நிகழ்வு 4 நாட்களுக்கு பிறகு நேத்து இரவு சாயந்தரமா ஒரு 5 மணி போல எஃப்ஐஆர் பதிவு செய்து உடனடியாக இந்த பசங்களை அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு மீன் சுருட்டில காலில் வச்சிருக்கிறதாக தகவல் வந்தது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டத்தில் வச்சிருக்கிறதா சொன்னாங்க. அதன் பிறகு பாத்தீங்கன்னா நேரா மத்திய சிறைச்சாலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனை அறிஞ்ச பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்கள் காலையில 7 மணிக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகிட்ட பேச வேண்டும், நேரடியாக செல்லுங்க சொல்லி சொன்னாங்க. அதன் அடிப்படையில மீன் சுருட்டி சொன்னோம். அங்க போனதுக்கு கைது செய்யப்பட்ட நபர்கள் இங்க இல்ல, அவர்கள் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியலனாங்க. அதன் பிறகு இன்னொரு அதிகாரிகிட்ட கேட்கும்போது ஜெயங்கொண்டாங்க. ஜெயங்கொண்டத்துக்கு போனோம், அங்கேயும் அதிகாரிகள் இல்லைன்னாங்க. கடைசியாக இறுதியாக நாங்க தகவல் தெரிஞ்சு வரும்போது மத்திய சிறைச்சாலையில் இருந்தாங்க. சிறைச்சாலைக்கு நேரடியாக சம்பந்தப்பட்ட 3 நபர்களும், அதாவது விருத்தாச்சலம் சேர்ந்த சிங்காரவேல் என்கின்ற சிங்காரம், பிறகு அன்புமணியின் மருத்துவர் சின்னையா பேர் கொண்ட ஒரு இளைஞர், அதுக்கப்புறம் சீனுன்னு ஒரு இளைஞர், 3 பேரையும் சந்தித்து மருத்துவர் சின்னையா அவர்கள் இருக்கின்றார்கள். மருத்துவர் சின்னையா அவர்கள் வழக்கை உடனடியாக மேல்முறையீடு செய்து உடனடியாக அவர்களை விடுதலை செய்வதற்கு அனைத்து ஏற்பாடும் செய்கிறார்கள் என்று அந்த சம்பந்தப்பட்ட 3 பேருக்கும் சொன்னோம். மருத்துவர் சின்னையாவோட கருத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம். 10.5 இடஒதுக்கீடு இந்த வன்னியர் சமுதாயம் பெற்று வர வேண்டும், அதுக்கு மருத்துவர் சின்னையா உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று அந்த 3 பசங்களும் சொன்னாங்க. அதன் அடிப்படையிலேயே இந்த 10.5 தராத இந்த திமுக அரசை கண்டிச்சு வன்னியர் சங்கம் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் மருத்துவர் சின்னையா தலைமையில் நடைபெற உள்ளது. இதனை வன்னியர் சங்கத்தில் உள்ள வன்னியர் சமுதாயத்தில் உள்ள திமுக பிரதிநிதிகள் இதை தெரிஞ்சுக்க வேணும். ஏனென்று சொன்னால், நீங்க திமுகவில் பயணிச்சுட்டு இருந்தாலும் வன்னியர் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் தான் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார்கள். இந்த 3 பசங்களுடைய இன்றைக்கு நடக்கிற இன்னைக்கு சிறை வசத்தில் இருக்கிறதுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். 10.5 இடஒதுக்கீடு உடனே பெற்றுத்தர வேண்டும். அதுக்கு முழுமையாக மருத்துவர் ஐயாவும் சின்னையாவும் போராடுறாங்க. திமுகவில் இருக்கிற அதிமுகவில் இருக்கிற வன்னியர்கள் கூட இதுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.